So I want to continue in this study with about Noah once again. மறுபடியுமாக நோவை பற்றியதான இந்த தியானத்தை உங்களோடு கூட தொடர்ந்து நான் நடத்த விரும்புகிறேன். Like in the days of Noah, so it is going to be before the coming of the Lord Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And when you look into all the things happening around us right now, இப்பொழுது நம்மை சுற்றிலும் நடந்து கொண்டிருக்கிறதான காரியங்களை நாம் உற்று நோக்கும்போது sometimes you wonder whether you are already at an age like that now. சில நேரங்கள் நம்ம நினைக்கிறோம் இப்பொழுதே ஒருவேளை அப்படிப்பட்ட காலத்திலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ என்று. Yes, those people were constantly evil in their thoughts. ஆம், அந்த ஜனங்கள் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் நித்தமும் பொல்லாததாக இருந்தது. They were full of violence. The earth was full of violence. பூமியிலே மனுஷனுடைய அக்கிரமம் பெருகினது. And yes, God was looking at this and then he came to a decision now. தேவன் தாமே அவர்களை பார்த்த பின்பு ஒரு முடிவுக்கு வந்தார். I have to recycle this planet once again. இந்த பூமியை மறுபடியுமாக ஒரு விசையாய் கூட நான் புதுப்பித்தாக வேண்டும். You know, in the book of Genesis, in the beginning it says like this. ஆதியாகமத்தின் புத்தகத்தினுடைய ஆரம்பத்திலே இப்படி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. God said, God created everything in this world. கர்த்தர் இந்த பூமியில் இருக்கிற எல்லாவற்றையும் சிருஷ்டித்த பிற்பாடு And at last he created man and woman. கடைசியாக அவர் மனுஷனையும் மனுஷியும் But you உண்டாக்கினார். know what God is doing right now in all the nations? ஆனா இப்பொழுதோ உலகமெங்கிலும் தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார் தெரியுமா? He is creating godly men and women all across the nations. முதலாவது தேவ பக்தியுள்ள மனுஷர்களையும் மனுஷிகளையும் தேவன் உண்டாக்கி He is கொண்டிருக்கிறார். getting hold of them for his own purposes. தன்னுடைய சொந்த நோக்கங்களுக்காக அவர்களை பிடித்துக் கொண்டிருக்கிறார். After he finishes this job, இந்த வேலையை அவர் முடித்த பிற்பாடு he will be creating the new heavens and the new earth. அவர் ஒரு புதிய வானத்தையும் புதிய பூமியையும் உண்டாக்குவார். This is the secret of what is going to come in the future. இதுதான் எதிர்காலத்திலே நாம் காணப்போகிற ரகசியமாய் இருக்கிறது. This man's evil was full in his heart and it was constant every day. இந்த மனுஷருடைய அக்கிரமம் பெரிதாய் இருந்தது மாத்திரமல்ல, அவருடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் நித்தமும் பொல்லாததாக இருந்தது. God saw man on the planet and he really was sad that he ever created man. பூமியில் இருக்கிறதான மனுஷனை ஆண்டவர் பார்த்து அவனை சிருஷ்டித்ததுக்காக அவர் மனஸ்தாபப்பட்டார். You know, when God says something like that to a person, ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை ஒரு நபரை பார்த்து சொல்லும்போது that means his waiting for this person has come to an end. அப்படியானால் அந்த மனுஷனுக்கான அவருடைய காத்திருப்பு ஒரு முடிவுக்கு வந்து விட்டது என்ற அர்த்தம். Yes, God can be very patient. ஆம், ஆண்டவர் மிகவும் பொறுமையாக இருக்க முடியும். But at some point of the life he will say, my spirit will not battle with you anymore. சில குறிப்பிட்ட சூழ்நிலைகள் ஆண்டவர் சொல்லலாம், என்னுடைய ஆவி என்றென்றைக்குமாக உன்னோடு கூட போராடுவதில்லை. Yes, he would have given us a long rope, I tell you. ஒருவேளை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில மிக நீண்ட கால அவகாசத்தை கொடுத்திருக்க முடியும். But sometimes when it doesn't function at all, ஆனா சில நேரத்துல அது நடைபெறாத போது, because God doesn't do anything, it doesn't mean he is not capable. ஆண்டவர் அமைதியா இருக்கிறதுனால அவரால் ஒண்ணுமே செய்ய முடியாது என்று நாம் நினைத்து விட முடியாது. Just because God is silent, it doesn't mean he just left you just like that. ஆண்டவர் அமைதியா இருக்கிறபடினால ஆண்டவர் உங்களை அப்படியே போகும்படி விட்டுவிட்டார் என்று அர்த்தம் அல்ல. No, he was waiting and waiting. இல்லை, ஆண்டவர் காத்து கொண்டிருந்தார். My spirit will not battle with you anymore. அதற்கு பிற்பாடு ஆண்டவர் சொல்வார், என்னுடைய ஆவி என்றென்றைக்குமாக உன்னோடு கூட This is போராடுவதில்லை. the same thing God said to Saul one day. இதே காரியத்தை தான் ஒரு நாள் சவுலை பார்த்து Your ஆண்டவர் சொன்னார், generation would have endured forever. உன்னுடைய சந்ததி என்றென்றைக்குமாக நிலைத்திருந்திருக்க வேண்டும். One of the most extremely bad sentences for me in the Old Testament. பழைய ஏற்பாட்டிலேயே மிக மோசமான ஒரு வார்த்தை என்று சொன்னால், Your family, your future would have been enduring forever. உன்னுடைய சந்ததி என்றென்றைக்குமாக நிலைத்திருந்திருக்க வேண்டும். But now I am changing my mind. ஆனா இப்பொழுதோ நான் என்னுடைய மனதை I மாற்றிக்கொண்டேன். have chosen a man after my own heart. என்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை நான் தெரிந்து கொண்டேன். Just like this, even today, God handles in the same way. இதே போலவே இன்றைக்கும் ஆண்டவர் நம் மத்தியிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். You know, maybe we think, oh, this is the time of Noah. It has nothing to do with this. ஒருவேளை நம்ம நினைக்கலாம், ஓ அது நோவாவின் காலத்தில் நடந்தது, அதற்கு நமக்கு சம்பந்தம் இல்லை என்று. Evil all day long in the hearts. Evil, to be evil all day long in the heart. மனுஷன் அந்த நாட்களிலே தான் மிகவும் நித்தமும் பொல்லாதான எண்ணத்தை கொண்டிருந்தான். Without any interruptions. எந்த விதமான அவனுடைய வாழ்க்கையில எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் Continuously evil. தொடர்ந்து அவனுடைய வாழ்க்கையில நித்தமும் பொல்லாத எண்ணங்கள். And you know, God was extremely sad when he saw these things happening. ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை பார்த்த பொழுது மிகவும் வேதனைப்பட்டார். You know, you may be wondering, what did people do during the time of Noah? ஒருவேளை நீங்க யோசிச்சிருக்கலாம், நோவாவின் காலத்தில் அப்படி என்ன அக்கிரமம் அவங்க You know, செய்திருப்பாங்க? they didn't care for anything, that's all. அந்த நாட்களில் அவங்க எதை பற்றியும் கவலைப்படல. They were interested in
in sex, for example. ஒருவேளை அவர்கள் தங்களுடைய பாலின காரியங்களிலே மிகவும் They ஆர்வமாயிருந்திருக்கலாம். were drinking and eating extremely, அவங்க ஒருவேளை அதிகமாக புசித்து குடித்து அக்கிரமமாக வாழ்ந்திருக்கலாம். partying with one another, ஒருவேளை ஒருவரோட சந்தோஷம் கொண்டாடி கொண்டிருந்திருக்கலாம். and they didn't care for anything about God. தேவனை பற்றி அவர்கள் நினைத்து கூட பார்க்காமல் இருந்திருக்கலாம். My dear brothers and sisters, sometimes when your living standard gets higher and higher, உங்களுடைய வாழ்க்கை தரம் மிகவும் உயர்ந்து கொண்டே போகும் பொழுது sometimes the one person who suffers really is God himself. உங்களுடைய வாழ்க்கையில மிகவும் கஷ்டப்படுகிற ஒரு நபர் இருப்பாரானால் அது ஆண்டவராகத்தான் இருக்கும். God is the one who lifts you up. ஆண்டவர் தான் நம்முடைய வாழ்க்கையில நம்மை உயர்த்துகிறார். But after you have everything in life, ஆனா நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எல்லாமே வந்த உடனே you will say, oh, now that I have everything, I don't like to care for God anymore. இப்போ எனக்கு எல்லாமே இருக்கிறதுனால இனிமே ஆண்டவரை பத்தி நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. Sometimes people say when people study and they are highly developed intellectually, சில நேரத்துல நம்ம நினைக்கிறோம் ஜனங்கள் நன்றாக படித்து விட்டால் புத்திசாலித்தனமாக வளர்ந்து விட்டால் oh, then nothing goes wrong in society. அதற்கு பிற்பாடு சமுதாயத்தில் எல்லாமே நன்றாக இருக்கும் என்று But you know நினைக்கிறோம். what? I have watched all across the rich nations and the nations of this world. ஆனா உலகமெங்கிலும் இருக்கிறதான பணக்கார நாடுகளிலே அல்லது இந்த தேசங்களிலே நாம் பார்க்கிறது என்னவென்றால் People who are rich get to be rich sinners. படிக்கிற நன்றாக வசதி வந்தவர்கள் எல்லாம் அதுக்கு பிற்பாடு பணக்கார பாவிகளாக மாறுகிறார்கள். And then they are educated sinners, that's all. அவங்க படித்த உடனே படித்த பாவியாக மாறுகிறார்கள், அவ்வளவுதான். For example, I will tell you this. உதாரணமாக இதை நான் உங்களுக்கு Maybe சொல்றேன். to snatch a chain, he was using a bicycle some months ago. ஒருவேளை ஆரம்பத்துல ஒரு சங்கிலி பறிப்புக்காக ஒரு சைக்கிளை பயன்படுத்தி இருக்கலாம். But now he's using a motorcycle. ஆனா இப்போ ஒரு மோட்டார் சைக்கிளை பயன்படுத்தி அதே திருட்டு தொழில் செய்கிறார். Because he's highly scientific and highly educated. ஏனென்றால் இப்போ அவன் நல்லா படிச்சிட்டான், இப்போ நிறைய விஞ்ஞானம் தொழில்நுட்பம் வளர்ந்து So விட்டது. now he can have a 750cc motorcycle now. அதனால் இப்போ 750 சிசி மோட்டார் சைக்கிள் அதுக்கு பயன்படுத்தலாம். You know, when you look into countries in Europe, for example, ஐரோப்பா போன்ற தேசங்களிலே நீங்க பார்க்கும்போது the more people went and studied and studied and studied, எந்த அளவுக்கு ஜனங்கள் போய் அதிகமாக படித்துக்கொண்டே இருந்தார்களோ the one thing they did was to deny God. அவங்க செய்த காரியம் என்னவென்றால் தேவனை மறுதலிக்க That தொடங்கினார்கள். they deny not only God but also God as a creator. அவர்கள் தேவனை மறுதலித்தது மாத்திரமல்ல, அவரை ஒரு சிருஷ்டிகராக கூட மறுதலித்தார்கள். Signs and wonders are totally impossible. விஞ்ஞானமும் அவருடைய வாழ்க்கையில அற்புதங்களும் மிக முக்கியமானதாக இருந்தது. You know, when you read the newspapers today all across the nations, இன்றைக்கு உலகமெங்கிலும் இருக்கிறதான செய்தித்தாள்களை நம்ம வாசித்து when you பார்க்கும்போது read everything that is happening around you, நம்மை சுற்றிலும் நடக்கிற ஒவ்வொரு காரியத்தை நம்ம உற்று நோக்கினால் in the city of Hamburg, where I come from normally, சாதாரணமாக நான் வருகிறதான இந்த பட்டணம் ஹாம்பர்க் பட்டணத்துல one 20-year-old boy did some huge problems in the last few weeks. 20 வயதுள்ள ஒரு பையன் மிக மோசமான ஒரு காரியத்தை செய்தான். He was just sitting in the room before his computer. தன்னுடைய கணினிக்கு முன்பாக வீட்டிலேயே அமர்ந்து கொண்டு He caught hold of young children, 8 years old, 8 people from 11 to 15 years old, 11 வயசுல இருந்து 15 வயசுக்குள்ள இருக்கிறதான 8 சிறுவர்களை பிடிச்சு and somehow induced them to destroy themselves. எப்படியோ அவங்க தங்களையே அழித்துக் கொள்ளும்படியாக அவர்களை வழி நடத்தி விட்டான். Pulling away the nails, for example. அவங்களுடைய நகங்களை பிடுங்க வைக்கிறது. One fellow was sitting in the United States, ஒரு பையன் பார்த்தா அமெரிக்கால இருக்கான். highly advanced country, நல்ல மிக தொழில்நுட்பம் வளர்ந்த ஒரு தேசம். and there somehow he persuaded that boy to kill himself. எப்படியோ அவனை பின்பற்றி அவனை பின்தொடர்ந்து அவன் தற்கொலை செய்யும்படி அவனை தூண்டி விட்டான். For years together we're searching for this fellow, வருஷக்கணக்காக இந்த பையனை தேடிக்கொண்டிருந்தார்கள். and somehow America caught hold of this guy. கடைசியாக அமெரிக்கா தேசம் தான் இந்த பையனை பிடித்தது. And now this boy is in an island in Germany. இப்போ இந்த பையன் ஜெர்மனியில ஒரு தீவில் இருக்கிறான். But you know what the police said? ஆனா அந்த காவல் அதிகாரிகள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? It's too much for humans to even believe that he did something like this. இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ய முடியுமா அப்படின்னு ஒரு மனுஷனால நம்பவே முடியாத அளவுக்கு அவ செய்திருக்கிறான். And tears were rolling down the eyes of this police officer. அத பேசும்போதே அந்த காவல் அதிகாரியுடைய கண்களிலிருந்து அப்படி கண்ணீர் வருகிறது. He said, I do not know how I can live with this after I see this. இதெல்லாம் பார்த்த பின்னாடி நான் எப்படி உயிரோடு இருக்கிறதுனே எனக்கு தெரியலன்னு அவர் சொன்னார். Everything went online, I tell you. இது எல்லாமே பாத்தீங்கன்னா வீட்ல இருந்துகிட்டே அவன் நெட்லயே எல்லாத்தையும் செய்துட்டான். I will tell you, fathers and mothers, be careful about online games. தாய்மார்களே தகப்பன்மார்களே, அதாவது இன்றைக்கு இருக்கிறதான இந்த நெட் விளையாட்டுகளில நீங்க மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். I am not inducing you to doubt your children. உங்க பிள்ளைகளை நீங்க சந்தேகப்படணும் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களை No, பயமுறுத்தல. we have to be alert. ஆனா இந்த இணையதளத்தை பற்றி நீங்க மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். Satan is running like
roaring lion now all across the nations. பிசாசானவன் இன்றைக்கு அவன் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எல்லா இடங்களிலும் அவன் அலைந்து கொண்டிருக்கிறான். We think here lifestyle and education will change man forever. நம்ம நினைக்கிறோம் படிப்போம், நம்முடைய வாழ்க்கை தரத்தினுடைய உயர்வோம், நம்முடைய வாழ்வில் எல்லாவற்றையும் மாற்றிவிடும் But என்று. if a man is not going to be together with God, ஆனா மனிதன் தேவனோடு கூட இல்லாமல் இருந்தால் he can be a factory of all evil doings, I tell you. உலகத்தில் இருக்கிற எல்லா தீமைகளையும் உற்பத்தி செய்கிற ஒரு தொழிற்சாலையாகவே அவன் மாறிவிடுகிறான். Because when a man is born in sin, for example, ஒரு மனிதன் பாவத்திலே பிறக்கும்போது you don't need to teach him to sin. அவனுக்கு பாவத்தை செய்யும்படி கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. You don't need to teach a child to lie, for example. ஒரு குழந்தைக்கு பொய் சொல்ல கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. You don't need to teach a child how to cheat the parents, for example. பெற்றோரை எப்படி ஏமாற்றுவது என்று ஒரு பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. We sin because we are sinners by birth. நம்ம பிறக்கும் போதே பாவத்துல பிறக்கிறதுனால தான் நாம் பாவிகளாக இருக்கிறோம். We don't get to be sinners by sinning, I tell you. நாம் பாவம் செய்கிறதுனால பாவிகளாக மாறுகிறது. This is the biggest mistake. Sometimes people think like this. இன்றைக்கு अनेक பேர் இதை தவறாக புரிந்து கொள்கிறார்கள். We get to be sinners because we sin now. நம்ம பாவம் செய்கிறதுனால தான் நம்ம பாவிகளாக இருக்கிறோம் என்று. Just like a fish that can swim immediately after birth. எப்படி ஒரு மீன் பிறந்தவுடனே நீந்த பழகிக் கொள்கிறதோ, just like a cobra that has poison in its mouth soon after birth. எப்படி ஒரு ராஜநாகம் பிறந்தவுடனே அது படம் எடுக்குதோ, just like that you and I were born with sin. அத போல தான் நீங்களும் நானும் பிறப்பிலேயே பாவம் உள்ளே கொண்டு இருக்கிறவர்களாக பிறக்கிறோம். Unless God puts his hands upon us, தேவன் தம்முடைய கரத்தை நம் மீது வைக்காமல் இருந்தால் you and I can be capable of everything in this world. நீங்களும் நானும் இந்த உலகத்துல எந்த பாவத்தையும் செய்வதற்கு ஆயத்தமுள்ளவர்களாக இருப்போம். Sometimes when you look into everything that is happening around you, இப்பொழுது நம்மை சுற்றிலும் இருக்கிறதான காரியங்களை நாம் பார்க்கும்போது you see so much of decay in society. இந்த உலகத்துல எத்தனையோ விதமான அழிவுகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். And you begin to think, what is God thinking about our society right now? ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், இப்பொழுது ஆண்டவர் நம்முடைய சமுதாயத்தை பார்த்து என்னதான் யோசிக்கிறார் என்று யோசிக்கலாம். When he looks into this evil all across the nations, நம்மை சுற்றிலும் தேசங்களுக்குள்ள காணப்படுகிறதான ஒவ்வொரு அழிவுகளையும் அக்கிரமங்களையும் பார்க்கும்போது, and sometimes evil people with sinful deeds but with a spiritual mantle. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மிக பாவமான உள்நோக்கத்தோடு ஆனா வெளியே ஆவிக்குரிய ஒரு வேஷத்தை தரித்து கொண்டவர்களாக. God will look at us and say, my spirit is not going to battle with you forever. ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை பார்த்து சொல்லுவார், என்னுடைய ஆவி என்றென்றைக்குமாக உன்னோடு கூட போராட போவதில்லை. Sometimes when you read the newspapers, you are scared to read the things that are happening there. சில நேரங்களில் செய்தித்தாள்களை வாசிக்கும்போது அங்க இருக்கிற செய்திகளை வாசிக்கிறதுக்கே நமக்கு பயமா இருக்கு. Recently I read in India this happened. இந்தியா தேசத்தில் நடந்ததுதான் இது. He pushed his wife down, தன்னுடைய மனைவியை அந்த மனுஷன் கீழே தள்ளிட்டு put his feet on the throat of this woman, அந்த பெண்ணுடைய கழுத்து மேல காலை வச்சு, and he just pressed her until she died. அந்த பெண் சாக வரைக்கும் கழுத்தை நெரித்தான். In our nation, நம்முடைய தேசத்தில் நடக்குது. in our nation of culture, கலாச்சாரம் நிறைந்த தேசம்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். that's what we say, our culture is high, நம்ம கலாச்சாரம் ரொம்ப உயர்ந்த கலாச்சாரம் என்று சொல்லுகிறோம். Not only that, suddenly a married girl employs gangs to kill their own husband. பார்த்தா வேலை பார்க்குற ஒரு பொண்ணு திருமணம் செய்தவள் தன்னோடு கூட ஒரு குழுவை கூட்டிக் கொண்டு தன்னுடைய சொந்த கணவனையே அவள் கொலை செய்கிறாள். Sometimes you are just devastated when you read such news. இதெல்லாம் படிக்கும்போது நமக்கே ரொம்ப குழப்பமா இருக்கு, என்ன செய்யறதுன்னு தெரியல. And I read about a father, his son was 15 years old. அதுக்கப்புறம் ஒரு தகப்பன், அவருடைய பையனுக்கு 15 வயது. He is now before court right now. இப்போ அவர் நீதிமன்றத்தில் இருக்கிறார். He was renting his own son for abuse to men, other men. தன்னுடைய சொந்த மகனையே மற்ற ஆண்கள் தவறாக பயன்படுத்தும்படியாக வாடகைக்கு விட்டுட்டு இருக்கிறார். The son was 15 years old. அந்த பையனுக்கு 15 வயது தான். When you read all such things, இதெல்லாம் படிக்கும்போது what is God really thinking about this? இதெல்லாம் பார்த்து ஆண்டவர் என்ன நினைப்பார்? God spoke very clearly in Matthew chapter 24 and 25. ஆண்டவர் மத்திய 24ஆம் அதிகாரம் 25ஆம் அதிகாரத்துல மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். All the signs that you have to keep on watching before his second coming. ஆண்டவருடைய இரண்டாம் வருகைக்கு முன்பதாக நீங்கள் பார்க்க வேண்டியதான காரியங்கள். This pain that comes before the birth at the coming of the Lord Jesus. பிரசவ வேதனைக்கு முன்பாக வருகிறதான அந்த வேதனையினுடைய அடையாளத்தை நீங்கள் காண்பீர்கள். We hear all over about these birth pangs. இந்த பிரசவ வேதனையினுடைய ஆரம்ப வலியை எல்லா இடங்களிலும் நாம் பார்க்கிறோம். Yes, Jesus may not come tonight. Maybe he doesn't return tonight. ஒருவேளை ஆண்டவர் இன்றைக்கிரவே இந்த பூமிக்கு திரும்பி வராமல் But இருக்கலாம். when you look into Jerusalem, ஆனால் இன்றைக்கு எருசலேமை நாம் பார்க்கும்போது, this chosen nation of Israel,
Israel. தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த எருசலேம் When you look into the church of Jesus, இன்றைக்கு இயேசுவின் சபையை நாம் பார்க்கும்போது false teachers just making money, swindling money from the pockets of others. எல்லா கள்ள உபதேசகர்களும் மனுஷனுடைய எல்லா பாக்கெட்டுகளிலிருந்து பணத்தை உருவி கொண்டிருக்கிறார்கள். False prophets telling anything what people want to hear. கள்ள தீர்க்கதரிசிகள் மனுஷர்கள் எதையெல்லாம் கேட்க வேண்டும் விரும்புகிறார்களோ அதையெல்லாம் தீர்க்கதரிசனம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். Wars in many nations of the world right now. இந்த உலகத்தின் அநேக தேசங்களிலே யுத்தங்கள். Everything is changing in this world. இந்த உலகத்தில் எல்லாம் இப்பொழுது மாறிக்கொண்டிருக்கிறது. Recently I heard the earth is going to spin much faster than it was a few days ago. சமீபத்தில் நான் வாசித்தேன், கடந்த ஆண்டுகளில் இருந்ததை விட இப்பொழுது பூமி சற்று வேகமாக சுழல ஆரம்பிக்கிறது. And what this is going to cause to the human beings, they do not know. அப்படியானால் மனுஷ உலகத்துக்கு இது எப்படிப்பட்ட ஒரு அறிகுறியை கொடுக்க போகிறது என்று எனக்கு தெரியவில்லை. Scientists can say exactly what's happening. விஞ்ஞானிகள் இப்பொழுது சொல்லுகிறார்கள் என்ன நடக்க போகிறது. But they don't have the remedy in their hands. ஆனா அவருடைய கரங்களிலே தீர்வு கிடையாது. The earth is spinning a little faster now. பூமி இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு சற்று வேகமாக சுழல போகிறது. And we look into the confusion in the church of Jesus. அதே போல இயேசுவின் சபைக்குள்ளாக நடக்கிறதான குழப்பங்களை பார்க்கிறோம். Dear brothers and sisters, I think God, Jesus, every sign what he said is happening right now. கருமையான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து சொன்னதான எல்லா அற்புதங்களும் அடையாளங்களும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. If you and I are going to escape from this destruction or the judgment of God, நீங்களும் நானும் இந்த அழிவுக்கும் இந்த விதமான எல்லா விதமான உலகத்தினுடைய வேதனைகளுக்கு தப்ப வேண்டும் என்றால் we can be very thankful that we have entered into the ark called Jesus Christ. இயேசு கிறிஸ்து என்கிறதான பேழைக்குள் நாம் பிரவேசித்திருக்கிறோம் என்பதை பற்றி நாம் சந்தோஷப்படலாம். Because this is the way of salvation God himself did during the time of Noah. ஏனென்றால் இப்படிப்பட்டதான ஒரு ரட்சிப்பை தான் நோவாவின் காலத்திலே கர்த்தர் ஏற்படுத்தி இருந்தார். If you are already in the ark of Jesus, you and I can be extremely happy. நீ ஏற்கனவே இயேசு கிறிஸ்து என்கிறதான பேழைக்குள் இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்களும் நானும் சந்தோஷப்படலாம். Noah found grace in the eyes of God. நோவா கர்த்தருடைய கண்களிலே கிருபையை He was a பெற்றார். righteous person. இந்த மனுஷன் ஒரு நீதிமானாய் இருந்தார். And he did everything what God said. கர்த்தர் அவரிடத்தில் சொன்ன எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றி This முடித்தார். was the unique nature of this one person. இந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருந்தான ஒரு ஒப்பற்ற குணம் இது. Do you know you and I are sitting here only by the grace of God? இன்றைக்கு நீங்களும் நானும் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிற காரணமே தேவனுடைய கிருபை தான். உங்களுக்கு தெரியுமா? Not because God looked down from heaven and say, "Hey, you are the finest person on the earth, so I'm going to save you." தேவன் பரலோகத்திலிருந்து நம்மளை பார்த்து இருக்கிறதிலே நீதான் மிக சிறப்பான நபர், அதனால உன்னோட தான் நான் இருக்க போறேன் By அப்படின்னு grace சொன்னது. alone we were saved. தேவனுடைய கிருபையினாலே மாத்திரம் நாம் Go to ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். Ephesians chapter 2 for example. எபேசியரின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்திற்கு போய் பாருங்கள். Because we are saved by grace, நாம் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம். we cannot boast with each other about our salvation. எனவே நம்முடைய ரட்சிப்பை பற்றி நாம் பெருமை பாராட்டிக் கொள்வதற்கு ஒன்றுமில்லை. It was a gift that God gave you one day. அது தேவன் நமக்கு கொடுத்த ஒரு ஈவாய் இருக்கிறது. On that day when God was coming into your life, அன்றைக்கு தேவன் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக பிரவேசித்த God போது gave you this wonderful opportunity to blink and get in touch with this wonderful salvation. இந்த அற்புதமான ரட்சிப்பு என்கிறதான காரியத்தை பார்க்கும்படியாக ஆண்டவர் உங்களை உயிரோடு எழுப்பினார், உங்களுக்கு ஜீவனை கொடுத்தார். Not only we are saved by the grace of God. தேவனுடைய கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டது மாத்திரமல்ல, You know, God elected us for two purposes. ஆண்டவர் இரண்டு காரியங்களுக்காக நம்மை தெரிந்து கொண்டார். You know, last week I wrote a message in a well-known magazine for 7 pages now. கடந்த வாரத்தில் மிக பிரபலமான ஒரு பத்திரிகையில் 7 பக்கங்கள் நான் ஒரு காரியத்தை எழுதினேன். Naturally about the Church of Jesus. சாதாரணமாக இயேசுவின் சபை குறித்ததான ஒரு கட்டுரை தான். My wife read this and she wrote to me yesterday. என்னுடைய மனைவி அதை வாசித்து விட்டு நேற்றைய தினத்தில் எனக்கு எழுதியிருந்தார்கள். Yes, it's a long article as usual. வழக்கம் போல இது ஒரு நீளமான ஒரு கட்டுரை தான். You are not used to short articles. உங்களுக்கு சின்னதாவே எழுதவே தெரியாது. Long article, yes. இது ஒரு நீளமான ஒரு கட்டுரை தான். But God chose you for two purposes. ஆனா ஆண்டவர் உங்களை 2 காரியத்துக்காக தெரிந்து To கொண்டார். build the church of Jesus இயேசுவின் சபையை கட்டுவதற்கு, and to repair the churches that are in ruins. ஏற்கனவே அழிந்து கொண்டிருக்கிறதான சபைகளை மறுபடியுமாக பழுது பார்ப்பது. This is the reason why God chose you and me in his kingdom. இந்த காரணத்திற்காக தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த மாலை வேளையிலே தெரிந்து Not only to கொண்டிருக்கிறார். build his church, அவருடைய சபையை கட்டுவதற்கு மாத்திரமல்ல, to repair the ruins that are there in the church of Jesus. சபைகளில் இருக்கிறதான அழிந்து போன அல்லது கெட்டுப்போன காரியங்களை பழுது பார்ப்பது. My dear brothers and sisters, if we are going to be quiet in such a situation, அருமையான சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீங்களும் நானும் அமைதியாக I இருந்தால் tell you, the church is going to go into real
destruction in the future. இயேசுவின் சபையானது எதிர்காலத்தில் நிச்சயமாகவே ஒரு பேரழிவிற்குள் When கடந்து this human race is running towards eternal judgment. மனித குலமானது நித்திய ஆக்கினைக்குள்ளாக கடந்து செல்லும். But God says, I have a way of salvation. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ரட்சிப்பின் ஒரு வழியை வைத்திருக்கிறேன். I am the greatest God and I gave you the greatest gift, my son Jesus நான் Christ. மிகச்சிறந்த தேவனாய் இருக்கிறேன். எனவே மிகப்பெரிய ஈவாகி இயேசு கிறிஸ்து என்கிறதான ஈவை உங்கள் கரங்களிலே It is the கொடுத்திருக்கிறேன். greatest invitation to every nation of this world. எனவே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தேசங்களுக்குமான ஒரு மிகப்பெரிய அழைப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். Every person can come into the knowledge of the truth. ஒவ்வொரு மனுஷனும் சத்தியத்தை அறிகிறதான அறிவை அடைந்து கொள்ள முடியும். It's a huge invitation to everyone. எனவே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷருக்குமான அழைப்பு அது. And I am telling you from John 3:16, யோவான் எழுதின சுவிசேஷம் 3:16 this சொல்லுகிறேன். great God gave this huge love to this world. இந்த பெரிய தேவன் தம்முடைய மிகப்பெரிய அன்பை இந்த உலகத்தில் He said, கொடுத்தார். whoever believes in him should not perish. என்னுடைய குமாரனை விசுவாசிக்கிற ஒருவர் கூட கெட்டு போக They shall கூடாது. never perish. அவர்கள் ஒருபோதும் கெட்டு போக கூடாது. Maybe there's someone listening to me this evening. ஒருவேளை இந்த மாலை வேளையில் யாரோ ஒருவர் என்னை You கேட்டுக்கொண்டிருக்கிறார். don't need to come through to Jesus through your own deeds, for example. உங்களுடைய சொந்த கிரியைகளினாலே நீங்க இயேசு கிறிஸ்துவுக்குள் வர முடியாது. No, every your purity is nothing before the purity of God. உங்களுடைய சொந்த பரிசுத்தம் தேவனுடைய பரிசுத்தத்துக்கு முன்பாக ஒன்றுமில்லை. This is what they were trying throughout the Old Testament. பழைய ஏற்பாட்டிலே இதைத்தான் அவர்கள் முயற்சி செய்து They பார்த்தார்கள். wanted to live a righteous life, அவர்கள் ஒரு நீதியுள்ள வாழ்க்கையை வாழ but விரும்பினார்கள். the problem was they were not able to. ஆனால் பிரச்சனை என்னவென்றால் அவர்களால் அப்படி இருக்க முடியவில்லை. They were sacrificing and sacrificing அவர்கள் பலியிட்டார்கள் until the real sacrifice lamb Jesus Christ came into this world. உண்மையான ஜீவ பலியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வரும் வரைக்கும் You know, this God Jesus did everything what I should do. இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நான் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்தார். He lived the holy life that I should have lived. நான் வாழ வேண்டிய அந்த பரிசுத்த வாழ்க்கையை அவர் He வாழ்ந்தார். took the punishment I should have taken. என் மீது இருந்ததான அந்த மரண தண்டனை ஆக்கினை அவர் You know, when ஏற்றுக்கொண்டார். you look into the cross of Calvary, கல்வாரி சிலுவையை நீங்கள் பார்க்கும்போது you should know how dreadful sin was in the eyes of God. தேவனுடைய கரங்களிலே பாவம் எவ்வளவு கொடுமையானது என்பதை நம்மால் உணர And முடியும். every one of you and me should have hung on the cross of Calvary. எனவே நீங்களும் நானும் நாம் ஒவ்வொருவரும் சிலுவையிலே தொங்கி இருக்க But வேண்டியவர்கள். God says, come on, move on now. I am going to take your place. ஆனா ஆண்டவர் சொன்னார், நீ போகலாம், உன்னுடைய இடத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன். Because I am going to die for you. ஏனென்றால் உனக்காக நான் மரிக்க Because போகிறேன். I am going to overcome Satan. ஏனென்றால் நான் பிசாசை ஜெயிக்க Because போகிறேன். I am going to pay for the sins or your sins of your life. உன்னுடைய பாவத்திற்கான கடனை நான் செலுத்த You போகிறேன். don't need to worry about life anymore. இனிமேல் வாழ்க்கை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். Even if you die, ஒருவேளை நீ மரித்தாலும் கூட you will live again in your life. மறுபடியுமாக நீ பிழைப்பாய். You are going to surely live in your life. நிச்சயமாக நீ மறுபடியுமாய் And பிழைப்பாய். this is the reason why Christians normally don't care much about dying. இந்த காரணத்தினால்தான் கிறிஸ்தவர்கள் மரணத்தை குறித்து பயப்படுவதில்லை. Because they know they're going to the Father. ஏனென்றால் அவங்களுக்கு தெரியும், நான் என்னுடைய தகப்பனிடத்திற்கு திரும்பி போகிறேன். And this eternal life, no one is going to snatch away from you. இந்த நித்திய ஜீவனை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து பறித்துக் கொள்ள முடியாது. And through faith, you come to the righteousness of God. விசுவாசத்தினாலே தேவனுடைய நீதிக்கு நீங்கள் சுதந்திரவாளியாக Once மாறுவீர்கள். a person asked me, what is the real definition of righteousness? ஒருமுறை ஒரு மனிதர் என்னை பார்த்து கேட்டார், இந்த நீதிகரிக்கப்படுதல் என்றால் என்ன அர்த்தம்? Righteousness being right with God. நீதிகரிக்கப்படுதல் என்றால் தேவனோடு கூட சரியாக இருப்பது. Being அவ்வளவுதான். right with God. தேவனோடு கூட சரியாக இருப்பது. When God has covered you with His righteousness. ஆண்டவர் தம்முடைய நீதியினால் உங்களை மூடும்போது, When He looks at you this evening, இந்த மாலை வேளை அவள் உங்களை பார்க்கும்போது He says, He was right with God right அவர் now. சொல்லுவார், நீ என்னோடு கூட சரியாய் Because இருக்கிறாய். I have covered you with my own righteousness. ஏனென்றால் என்னுடைய சொந்த நீதியினாலே நான் உன்னை மூடி இருக்கிறேன். Wonderful Jesus, I tell you, wonderful Jesus. அற்புதமான இயேசு My கிறிஸ்து. dear brothers and sisters, when you have such a gift given by Jesus, கருமையான சகோதர சகோதரிகளே, அப்படிப்பட்டதான ஒரு கிருபையை தேவனிடமிருந்து நீங்க we பெற்றுக்கொள்ளுங்கள். may be living in a time like Noah right now. ஒருவேளை நோவாவை போன்றதான ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து You know, கொண்டிருக்கிறோம். the population of Noah's time is not exactly calculated. நோவா வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் இருந்த மக்கள் தொகை சரியாக கணக்கிடப்படவில்லை. Some people say 30, some people say 80 or 100 million people. ஒரு சிலர் சொல்லுகிறார்கள் ஒருவேளை 30 லட்சம் 40 லட்சம். But the problem is they lived for a very long time. ஆனா பிரச்சனை என்னவென்றால் அவர்கள் மிக நீண்ட காலம் உயிரோடு இருந்திருக்கிறார்கள். Noah lived for 950 years. நோவா வாழ்ந்த காலம் 950 வருஷங்கள். Methuselah lived for 969 years. மெத்துசலா வாழ்ந்தது 969 வருஷம். Adam lived for 930 years. ஆதாம் 930 வருஷம் உயிரோடு இருந்தார். So
when you take this long life into calculation, எனவே இந்த நீண்ட கால வாழ்க்கையை நீங்க கணக்கிட்டு I'm பார்த்தா sure there were a lot of children born in those days. நான் நினைக்கிறேன் அந்த நாட்கள்ல நிறைய பிள்ளைகள் பிறந்திருப்பார்கள். You know, when God was beginning to look into the planet, அன்றைக்கு தேவன் பூமியை நோக்கி பார்த்தபோது, you know, for Noah also, when God was speaking to him, everything should have been new. நோவாவிடத்தில் ஆண்டவர் பேசும்பொழுது கூட அவனுக்கு எல்லாமே புதிதாகத்தான் இருந்திருக்க வேண்டும். There's never been a deluge even before in the human society. அதற்கு முன்பாக கூட மனித வரலாற்றிலே எந்த விதமான ஜலப்பிரவாகமும் வந்ததில்லை. It was all dew all around the planet. பூமி எங்கிலும் மூடு பனியினாலே ஆண்டவர் பூமியை நனைத்தார். And that was watering everything on the planet. அதுதான் பூமியை நனைத்தது, அதுதான் பூமிக்கு தண்ணீராக இருந்தது. But when God begins to speak to Noah, ஆனா ஆண்டவர் அன்னைக்கு நோவாவோடு கூட பேசும்போது, you know, even for the people around him, அவரை சுற்றிலும் இருக்கிறதான ஜனங்களுக்கு கூட the message should have been absolutely strange, I tell you. இந்த செய்தி முற்றிலுமாக புதியதாகத்தான் இருந்திருக்க You வேண்டும். are speaking about something that has never happened till now. இதுவரைக்கும் நடைபெறாத ஒரு காரியத்தை பற்றி நீ பேசுகிறாய். You say Jesus is coming back. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு திரும்பி வருகிறார் என்று What is சொல்கிறாய். the proof that Jesus is coming back? இயேசு கிறிஸ்து திரும்பி வருகிறார் என்கிறதுக்கு என்ன அடையாளம்? How can you really preach and say Jesus is coming back? இயேசு கிறிஸ்து திரும்பி வருகிறார் என்கிற நீ எப்படி நிரூபணம் பண்ணுவாய்? And this ark or box was really huge. இந்த பேழையோ அல்லது இந்த மிகப்பெரிய பெட்டியோ அது மிக பெரியதாக இருந்தது. 450 feet long, 450 அடி நீளம், 75 feet in breadth, 75 அடி அகலம், 45 feet in height. 45 அடி உயரம். 1 lakh of square feet inside this ark. அந்த பேழைக்குள்ளாக 1,00,000 சதுர அடி இடம் இருக்கிறது. 3 stories inside. அதிலே 3 அடுக்குகள் A இருக்கிறது. long running window below the roof, for example. அந்த கூரை கடியிலே மிகப்பெரிய ஒரு ஜன்னல், And just one single door. ஒரே ஒரு கதவு மாத்திரம். You know, they have calculated 1,25,000 sheep could have stayed in this one boat. Not boat, but ark. ஒருவேளை இந்த பேழையில ஒருவேளை ஆடுகளை கொண்டு போய் வைத்திருந்தா கிட்டத்தட்ட 1,25,000 ஆடுகள் கொள்ளளவுக்கு அதில் இடம் இருந்திருக்க வேண்டும் You என்று know, God was சொல்கிறார். not going to go on a cruise with Noah and his family and the entire animals now. ஆண்டவர் நோவாவோட அவருடைய குடும்பத்தோட அங்கே இருக்கிற எல்லா மிருகங்களோடு கூட ஆண்டவர் ஒன்றும் அது ஒரு பிரயாண கப்பலாக Oh, ஆயத்தப்படுத்த. let us go around and watch all the nations now. சரி நம்ம கப்பலில் பிரயாணம் பண்ணி உலகத்தில் இருக்கிற தேசங்களெல்லாம் பார்த்துட்டு வரலாம். No, this ark should only float. இந்த பேழையினுடைய ஒரே வேலை மிதக்கணும். This rectangle is made only to float. இது ஒரு செவ்வக வடிவில் இருக்கிற இந்த பெட்டி அது மிதக்கிறதுக்காக மாத்திரம்தான் செய்யப்பட்டது. No rudder, no sails, அதுக்கு கப்பல் ஓட்டி யாரும் கிடையாது. அதுக்கு no திசை captain, காட்டி for example, அல்லது அதுக்கு திசை காட்டி கருவி கிடையாது. no radar inside, அந்த உள்ளுக்குள்ள ஆழத்தை கவனிக்கக்கூடிய nothing GPS, for example, ஒருவேளை திசை காட்டுகிற கருவி கிடையாது. because God himself was everything. ஏனென்றால் ஆண்டவரே அந்த பேழைக்கு எல்லாமாக He இருந்தார். said, I am going to guide these people. ஆண்டவர் சொன்னார், இந்த ஜனங்களை நான் நடத்த I am போகிறேன். going to protect them from destruction. நான் இவர்களை அழிவிலிருந்து காப்பாற்ற போகிறேன். You know, I told this, I was watching ducks a few years ago in Germany. இதை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஜெர்மனியில் ஒரு சில வருஷங்களுக்கு முன்பதாக வாத்தை நான் கவனிச்சேன். You know, sometimes I walk all alone in the night. சில நேரத்தில் இரவு நேரங்களில் நான் தனியாக நடந்து போவதுண்டு. There, it's no problem walking into the woods. அங்கே காடுகளுக்குள்ளே நீங்கள் தனியாக நடந்து I போகலாம். had some wonderful encounters during my walks. நான் அப்படி நடக்கும்போது சில அற்புதமான காரியங்கள் எல்லாம் நான் One day it சந்திச்சேன். was a very snowy day. ஒரு நாள் பார்த்தா ரொம்ப ஒரு பனியான ஒரு நாள். Maybe it's about 2:30 in the morning. ஒருவேளை காலையில் கிட்டத்தட்ட 2:30 மணி இருக்கும். I was just praying and I was walking through the snow. அப்படியே ஜெபம் பண்ணிட்டு அந்த பனியில் நடந்து போய் கொண்டிருக்கிறேன். Next to me there's a small girl fully in white. பக்கத்தில் பார்த்தா ஒரு பொண்ணு ஃபுல்லாக வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்குது. Smiling at me. என்னை பார்த்து சிரிக்குது. My blood was freezing. எனக்கு பயத்தில் ரத்தனமே உரையிற மாதிரி இருக்கு. I said, what is this now? இது யாரு அப்படின்னு நான் பார்க்குறேன். I smiled back. நானும் திரும்பி சிரித்தேன். And then she walked away. அந்த பொண்ணு அப்படியே நடந்து போகுது. And then I said, hey, I made a mistake. I should have spoken to her. நான் ஒரு தப்பு பண்ணினேனே, பேசியிருக்கலாமே அந்த பொண்ணுகிட்டன்னு And நினச்சேன். then I ran behind her, பின்னாடியே ஓடுனா just vanished. அவ்வளோதான், மறைஞ்சிருச்சு. Nothing of this girl. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியல. And I was watching ducks, for example. அதே போல் இந்த இரவு வேளத்தில் நடந்து போகிறப்ப வாத்துகளை பார்த்துருக்குறேன். They are sleeping. அந்த வாத்து தூங்குது. They are doing nothing. அது ஒன்றும் செய்யலை. But they are not sinking. ஆனால் அந்த வாத்து உள்ளுக்குள்ளே தண்ணியில் மூழ்கவும் இல்லை. Because of the shape of the body.
ஏன்னா அதனுடைய உடலினுடைய வடிவமைப்பு Because it is like a boat, it just sits there and it sleeps. அது ஒரு படகு மாதிரி வளைவா இருக்கிறதுனால தண்ணியில உட்காருது, ஆனா வந்து அது உள்ள போறது இல்ல, தூங்குது. Only because our body shape is different, we go down immediately. நம்முடைய உடலுடைய வடிவமைப்பு வேறமா இருக்கிறதுனால நம்ம தண்ணிக்குள்ள போனா உள்ள போயிடும். If God had made you and me just like ducks, நம்மள ஒருவேளை ஆண்டவர் வந்து ஒரு வாத்து போல படைச்சிருந்தா, yes, you can do this in Israel, for example. இஸ்ரேல்ல இது நீங்க ஒருவேளை The செய்யலாம். Dead Sea, for example. அங்க இருக்கிற அந்த சவக்கடல்ல You can just go and lie down, nothing happens to you. சவக்கடல்ல போய் இப்படி நீங்க படுத்தீங்கன்னா கூட உள்ள போக மாட்டீங்க. But this is what God did with this ark right now. ஆனா ஆண்டவர் இப்படி தான் படைச்சிருக்கார். Go along, I'm going to be with you. நீ போலாம், ஆனா நான் உன்னோடு கூட இருப்பேன். What would have the friends and relatives of Noah said right now? நோவா அவனுடைய நண்பர்கள் அல்லது அவனுடைய உறவினர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க? They will say, yeah, you have a good plan. ஒருவேளை அவங்க சொல்லியிருக்கலாம், ஆமா உனக்கு ஒரு நல்ல திட்டம் தான் இருக்கு. But do you think this is really going to happen? ஆனா இது உண்மையா நடக்க போது நீ நம்புறியா? Nothing like this has happened till today. இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்ததே கிடையாது. But you are preaching and preaching, but no one is getting saved. ஆனா நீ பிரசங்கம் பண்ணுகிறாய், ஒருவரும் ரட்சிக்கப்படவில்லை. Would you like to have such a ministry? அப்படிப்பட்ட ஒரு ஊழியம் உங்களுக்கு இருந்தா உங்களுக்கு பிடிக்குமா? 120 years. 120 வருஷம் Every day you preach. ஒவ்வொரு நாளும் நீங்க பிரசங்கம் பண்றீங்க. And no one will get saved. ஒருவரும் ரட்சிக்கப்பட மாட்டாங்க. I tell you, I do not know how this man stood the test of time. இந்த மனுஷன் இந்த சோதனையின் நேரத்தை எப்படித்தான் சகிச்சாருன்னு எனக்கு தெரியல. He was preaching and preaching 120 years. 120 வருஷம் நோவா பிரசங்கம் He had பண்ணார். to calculate how much of wood he needs now. இப்போ வந்து எத்தனை மரம் எனக்கு தேவை அப்படின்னு அவர் கணக்கு How போடணும். much of liquid he really needs to really put on the wood of this boat. இந்த படகுக்கு நான் பூச வேண்டியதானே அந்த திரவம் அது கீழ் எத்தனை வேணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். How many people should work on the ship now? இந்த படகை செய்வதற்கு பேழையை செய்வதற்கு எத்தனை பேர் எனக்கு தேவை என்று I told கணக்கிட you வேண்டும். last time, our church is 160 feet. நான் ஏற்கனவே சொன்னேன், நம்முடைய சபையினுடைய நீளம் 160 அடி. And that ark was 3 times. அந்த பேழை வந்து இதை போல 3 மடங்கு நீளம். 3 times. இதை போல 3 மடங்கு நீளமா இருந்திருக்கணும். How many people should have toiled in that boat? அப்படின்னா அந்த பேழையை செய்வதற்கு எத்தனை பேர் வேலை செய்திருப்பாங்க? I am sure that many people began to laugh. அநேகர் நிச்சயமா நோவா பார்த்து சிரிச்சிருப்பாங்க. Noah, you are a stupid idiot. நோவா நீ ஒரு மிகப்பெரிய மதியீனன், முட்டாள். How can you ever believe such things? இப்படிப்பட்ட காரியத்தை உன்னால் எப்படி நம்ப முடிகிறது? Just because God told you? ஆண்டவர் உனக்கு சொன்னதுனால, You know, just because you have the revelation, you think it's really going to happen? உனக்கு இந்த வெளிப்பாடு இருக்கிறதுனால உண்மையாவே இது நடக்க போகுது என்று நம்புகிறாயா? For the world, the message of the cross is folly to those who are perishing, but to us who are being saved, it is the power of God. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் This is இருக்கிறது. what Paul is writing in 1 Corinthians chapter 1. இதை அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரத்துல சொல்லுகிறார். You know, when you speak about Jesus to your colleagues, for example, இன்றைக்கு நம்மோடு கூட வேலை செய்கிறவர்களுக்கு இயேசுவை பற்றி பேசினால், when you speak to your family members or relatives, உங்களுடைய குடும்ப அங்கத்தினர்களிடத்திலோ அல்லது உறவினர்களிடத்திலோ நம்ம பேசும்போது they mostly will say, how can you be so stupid? அநேகர் சொல்லுகிறார்கள், எப்படி நீ இவ்வளவு முட்டாளா இருக்கிற? How can you ever think everything is good what Jesus spoke? இயேசு கிறிஸ்துவோடு கூட பேசினதெல்லாம் நன்மையானதுதான் என்று எப்படி நம்புகிறாய்? For Jews demand signs and Greeks seek wisdom. யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை But தேடுகிறார்கள். we preach Christ crucified, a stumbling block to Jews and folly to Gentiles. நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். I'm sure everyone around the boat, around the ark, should have thought Noah's gone off his mind. நான் நினைக்கிற ஒருவேளை அன்றைக்கு பேழையை கட்டி கொண்டிருந்த அந்த ஜனங்களை சுற்றி இருக்கிற எல்லாரும் நினைச்சிருக்கலாம், ஒருவேளை நோவாவுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது என்று. Very sorry, Noah, நோவா, இதை சொல்றதுக்கு என்னை மன்னித்துக்கொள். because you are old enough. I know that. ஏன்னா உனக்கு இப்போ ரொம்ப வயசாயிருச்சு. But how can you ever believe on this? ஆனா இதை போய் எப்படி நீ நம்புகிறாய்? Such a disaster has never occurred in the past. இப்படிப்பட்ட ஒரு அழிவு இதுவரைக்கும் வரலாற்றில் வந்ததே இல்லை. Yes, you are a righteous person. We know this. ஆமா, நீ ஒரு நீதிமான் தான், அது எங்களுக்கு தெரியும். You have found grace in the eyes of God. நீ ஆண்டவருடைய கண்களிலே கிருபை பெற்றவன் எனக்கு You தெரியும். want to do everything what God has told you. ஆண்டவர் உன்னிடத்துல சொல்லுகிற எல்லாவற்றையும் நீ செய்ய விரும்புகிறாய். But do you think this is going to happen? ஆனா இது நடக்க போகிறது என்று நம்புகிறாயா? I'm sure that many people are working in the boat. நான் நினைக்கிறேன் அந்த பேழையிலே வேலை செய்த அநேகர்,
Many would have been very happy about the money or things that Noah gave. தினமும் நோவா கொடுக்கறதான சம்பளம் அல்லது நோவா கொடுக்கிற பொருட்களை பத்தி அவங்க ரொம்ப What really சந்தோஷப்பட்டிருப்பாங்க. surprises me, என்னை பொறுத்த வரைக்கும் என்னை மிகவும் ஆச்சரியப்படுத்தியது, even those who worked for the boat never got saved. அந்த பேழையில வேலை செய்தவர்கள் கூட ரட்சிக்கப்படவில்லை என்பது. You know, sometimes you think, oh, you are in the ministry, you are a very spiritual person. அநேக நேரம் நம்ம நினைக்கிறோம், ஓ நீங்க ஊழியத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்களாம் ரொம்ப ஆவிக்குரியவங்களா You இருப்பீங்க. know, Judas was very close to Jesus, யூதாஸ் கூட இயேசுவுக்கு மிகவும் நெருக்கமானவன் தான். but he was a devil. ஆனா அவன் ஒரு பிசாசு. He was a devil closely to Jesus. அவன் ஒரு சாத்தானாக இருந்து இயேசுவுக்கு அருகாமையில் You இருந்தான். know, whenever I read John chapter 13, எப்பொழுதெல்லாம் யோவான் 13ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறேன், sometimes I'm deeply moved about the Last Supper of Jesus. அந்த இயேசு கிறிஸ்துனுடைய அந்த கடைசி திருவிருந்து பற்றி படிக்கும் போது நான் அவ்வளவாக அசைக்கப்படுவேன். Jesus is standing before him like a servant now, இயேசு கிறிஸ்து அவனுக்கு முன்பாக ஒரு வேலைக்காரனை போல அடிமை போல நிற்கிறார். like a Gentile servant now. இப்படி ஒரு புறஜாதி அடிமையை போல And நிற்கிறார். he's even washing the feet of this fellow. அந்த மனுஷனுடைய பாதங்களை கூட அவர் கழுவுகிறார். He never breaks down. இப்ப கூட அவன் மாறல. Yeah, do this, it's okay. பரவாயில்ல செய்யுங்க But அப்படின்னு. I am going to do what I'm going to do. ஆனா நான் என்ன செய்ய போறேனோ அதை நான் செய்யத்தான் போறேன். You know, sometimes it is not, you think, oh, I'm in ministry, no one can touch me. சில நேரத்தில் நம்ம நினைக்கலாம், நான் ஊழியத்தில் இருக்கிற என்னை யாரும் தொட முடியாது என்று. But you can be in the ministry and do some of the worst things I tell you. நீங்க ஊழியத்தில் இருந்து கொண்டே மிக மோசமான காரியங்களை கூட செய்ய முடியும். You know, I read a lot about things happening in churches of the world today. உலகத்தினுடைய சபைகளில் நடக்கிற அநேக காரியங்களை பற்றி நான் This கேள்விப்பட்டிருக்கிறேன். man was preaching and preaching. இந்த மனுஷன் பிரசங்கம் பண்ணி நான் பிரசங்கம் பண்ணி Yes, they said, we are happy about the work. இந்த வேலையை பற்றி நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். We are happy about the money. நீங்க கொடுக்கிற இந்த சம்பள பணம் எங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. But you know, we cannot accept your message. ஆனா நீங்க சொல்ற செய்தியை என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது. So close to the ark of Jesus. இயேசு கிறிஸ்து என்கிறதான இந்த பேழைக்கு மிக அருகாமையில் இருந்தவர்கள் And still not touched by faith or the righteousness of God. இருந்தாலும் தேவனுடைய நீதியினாலும் விசுவாசத்தினாலும் தொடப்படாதவர்கள். This can happen even today. இன்றைக்கு நமக்கு கூட இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்க முடியும். No, they would have said, Noah, Aya, everything is good what you're doing. நோவா ஐயா, நீங்க செய்யற எல்லாம் நல்லா தான் இருக்கு. You know, maybe there are many boats before this flood comes. ஒருவேளை இந்த ஜலப்பிரவாகம் வர்றதுக்கு முன்னாடி நிறைய இது போல பேழைகள் இருந்திருக்கலாம். You are building one big ark now. நீங்க ஒரு பெரிய பேழையை கட்டுறீங்க. But before the rain comes, maybe there are many arks in the future. ஆனா எதிர்காலத்துல மழை வர்றதுக்கு முன்னாடி ஒருவேளை நிறைய பேழைகள் வரலாம். There was only one ark for salvation. ஆனா ரட்சிப்புக்காக ஒரே ஒரு பேழை தான் இருந்தது. And God himself closed the door one day. தேவன் தாமே அந்த பேழையின் கதவை ஒரு நாள் He மூடினார். decided to close the door forever. அந்த கதவை நிரந்தரமாக மூடும்படி ஆண்டவர் முடிவு செய்தார். Dear brothers and sisters, we have to be extremely careful in our Christian life. அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். Not only that we believe on the Lord Jesus நாம் Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது மாத்திரமல்ல, We can preach wonderfully, we can sing wonderfully. நாம் அற்புதமாக பாடலாம், அற்புதமாக பிரசங்கம் We can பண்ணலாம். be in a worship team, for example. ஒருவேளை ஆராதனை குழுவில கூட நம்ம இருக்கலாம். But still, evil can be in our heart constantly. இருந்தாலும் கூட நம்முடைய இருதயத்திலே நித்தமும் பொல்லாங்கானதை வைத்திருக்கலாம். But one thing I know for sure, ஆனால் ஒரு காரியத்தை நான் நிச்சயமாக no one knew for sure in his life. நோவா ஒரு காரியத்தை நிச்சயமாக அறிந்திருந்தார். My God will never lie. என்னுடைய தேவன் ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டார். He will never lie. அவர் ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டார். His word is life and truth. அவருடைய வார்த்தை ஜீவனும் சத்தியமாய் இருக்கிறது. His word is spirit and truth. அவருடைய வார்த்தை சத்தியமாயும் ஆவியாயும் இருக்கிறது. He is the way and the life, for example. அவரே நம்முடைய வாழ்க்கையில வழியாயும் சத்தியமாயும் And he இருக்கிறார். himself is God. அவரே தேவனாய் இருக்கிறார். And he will never lie to me. எனவே அவர் ஒருபோதும் என்னிடத்துல பொய் சொல்ல மாட்டார். Whatever your situation in the Christian life, கிறிஸ்துவ வாழ்க்கையில உங்களுடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சரி, even when you go through battles, spiritual battles in your life, ஒருவேளை உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஆவிக்குரிய போராட்டங்களின் வழியாய் நீங்கள் கடந்து all சென்றாலும் you சரி, have to know is this. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அறிந்திருக்க Now வேண்டியதெல்லாம், faith is the assurance of things hoped for, விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் the conviction of things not seen. காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. If you don't live like this, இது போல நீங்கள் வாழாவிட்டால் you accomplish nothing in the kingdom. ஆண்டவருடைய ராஜ்யத்துல நீங்க எதையுமே செய்து முடிக்க The முடியாது. conviction of things not seen. இதுவரைக்கும் பார்க்காத காரியங்களினுடைய நிச்சயம். You know, there are so many saints who started the life with Jesus, எத்தனையோ பரிசுத்தவான்கள் தேவனோடு கூட தங்களுடைய வாழ்வை ஆரம்பித்திருக்கிறார்கள். started the walk with God and the ministry for God. தேவனோடு கூட தங்களுடைய ஊழியத்தை, தங்களுடைய நடையை அவரோடு கூட ஆரம்பித்தார்கள். Except for this conviction, they had nothing. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் இருந்ததெல்லாம்
இந்த காணப்படாத நிச்சயத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது. They just trusted God forever. அவர்கள் தேவனை எல்லாவற்றுக்குமாக நம்பினார்கள். And normally, naturally, everyone around makes fun of them. சாதாரணமாக நிச்சயமா அவங்கள சுத்தி இருக்கிற எல்லாரும் அவங்கள பார்த்து பரியாசம் பண்ணியிருப்பாங்க. I tell you, working in the church is wonderful. சபையில ஊழியம் செய்கிறது நல்லதுதான். But missing Jesus at the last end is dreadful. ஆனா வாழ்க்கையின் கடைசியில் இயேசுவை நாம் இழந்தால் அது மிகவும் மோசமானது. One of the things that pains me really, உண்மையாகவே என்னை வேதனைக்குள்ளாக்குற ஒரு காரியம் when உண்டு. the church becomes a business. சபை வியாபாரமாக மாறுவதுதான். Everything is money nowadays. எல்லாமே இன்னைக்கு பணம் தான். Recently one pastor told me like this. சமீபத்தில் ஒரு போதகர் என்னை பார்த்து இப்படி சொன்னார். Pastor, this is the teaching today. பாஸ்டர், இன்னைக்கு இதுதான் பிரசங்கம். First, the pastors must be rich. முதல்ல அந்த போதகர் பணக்காரரா மாறணும். This is not a joke. This is really in a pastor's meeting. இது நான் நகைச்சுவையா சொல்லலை, உண்மையாவே ஒரு போதகர் கருத்தரங்களா அவர் சொன்னது. First, the pastors must be rich. முதல்ல அந்த போதகர் பணக்காரரா இருக்கணும். They must have a car. முதல்ல அவர்கிட்ட ஒரு கார் இருக்கணும். Surely at least one suit with tie. குறைஞ்சது ஒரு சூட்டாவது டையோட அவருக்கு இருக்கணும். That means I am not a pastor. அப்படி இல்லைன்னா நான் ஒரு பாஸ்டர் இல்லை. அப்படி பார்த்தா That's what he was telling. Suit and a tie. அதுல நல்ல ஒரு கோட் சூட் ஒரு டையோட இருக்கணும். Only if you are blessed financially, people will believe you. முதல்ல நீங்க வெளிப்படையா பணக்காரரா இருந்தாதான், ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தாதான் மற்றவங்க உங்களை நம்புவாங்க. Only when you go with a car, they will give you 500 rupees. நீங்க கார்ல போனாதான் உங்களுக்கு 500 ரூபாய் கொடுப்பாங்க. 500 ரூபாய் கொடுப்பாங்க. But when you go on a bicycle, ஆனா நீங்க ஒரு சைக்கிள்ல போனா they will give you only 100 rupees. அவங்க உங்களுக்கு 100 ரூபாய் தான் கொடுப்பாங்க. Do you know this is happening right now? இது இப்ப நடக்குது, உங்களுக்கு தெரியுமா? Not only in India. இந்திய தேசத்துல மாத்திரம் இல்ல, in other countries it's going on a different scale. மற்ற தேசத்துல வேறு விதமா நடந்து கொண்டிருக்கிறது. I am telling you this huge pain in my heart. இது மிகப்பெரிய ஒரு வேதனையோடு கூட இதை நான் சொல்லுகிறேன். Do you know recently I wrote in that magazine. சமீபத்துல அந்த பத்திரிக்கையில நான் எழுதினது. When I watch praise and worship sometimes. சில நேரங்களில் இந்த துதி ஆராதனையை நாம் பார்க்கும்போது I think I am in a rock concert now. நான் ஏதோ ஒரு ராக் கான்சர்ட்டுக்கு வந்த மாதிரி இருக்குது. In Germany they were really astonished that I was so open. I wrote about அவ்வளவு வெளிப்படையா எழுதினதை பார்த்து ஜெர்மனியில் இருக்கிற அநேகருக்கு அதிர்ச்சி. Everywhere lightning. எல்லா இடத்துல பார்த்தா ஒரே இடி மின்னல், smoke. அங்க அப்படியே புகை வருது. Lights running around. அங்க அப்படியே கலர் லைட்லாம் இப்படி சுத்தி வருது வேகமா. And then total excitement and entertainment. அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாருக்கும் ஒரே அவங்களுக்கு பொழுதுபோக்காக அவங்களுக்கு ஒரு நேரத்தை கழித்து கொண்டிருக்கிறதாக. The question is, was God happy about this? கேள்வி என்னவென்றால் இந்த ஆராதனையில ஆண்டவர் சந்தோஷப்படுறாரா? I asked one brother for an explanation. ஒரு சகோதரனை பார்த்து நான் அதுக்கான விளக்கத்தை கேட்டேன். Do you know what he said? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? Pastor, it's going to be in heaven there like that one day. பாஸ்டர், பரலோகத்துல ஒரு நாள் இப்படி தான் இருக்க போகுது. And that's why we are practicing now. அதனால இப்பவே நாங்க அதை பத்தி பயிற்சி செஞ்சிட்டு இருக்கோம். Full of lightning, full of lights, full of color lights, full of smoke. எல்லா இடத்துலயும் புகை, இடி, மின்னல் சத்தம், கலர் லைட், total entertainment. அப்படியே இப்ப எல்லாருக்கும் அப்படியே ஒரு பொழுதுபோக்குறதுக்கு வேடிக்கை காட்டுற இடம் போல. You know what God said to Haggai? ஆனா ஆண்டவர் ஆகாயை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? Go up the mountains and build my house. நீங்கள் மலையின் மீது ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து என் ஆலயத்தை கட்டுங்கள். So that I may கட்டுங்கள். find pleasure. எனவே அதின் பேரில் நான் பிரியமாயிருப்பேன். I might find pleasure. நான் அதிலே பிரியம் கொள்ள விரும்புகிறேன். Noah, because of faith, நோவா விசுவாசத்தினாலே he became an heir to the righteousness which comes by faith. விசுவாசத்தினாலே அவன் நீதிக்கு சுதந்திரவாளியானான். He was not a perfect person. இந்த மனுஷன் ஒரு பரிபூர்ணமான மனுஷன் என்று சொல்லிவிட முடியாது. He did many things for God. அநேக காரியங்களை ஆண்டவருக்காக செய்தார். But what really saved him was his faith. ஆனால் அவரை ரட்சித்தது அவருடைய விசுவாசம்தான். Even though no one really repented and came to Christ because of his preaching. நோவாவினுடைய பிரசங்கத்தினால ஒருவர் கூட ரட்சிக்கப்பட்டு அந்த பேழைக்குள் வராமற் போனாலும் he was faithful till the end of everything. இந்த மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றின் முடிவு வரைக்கும் அவன் விசுவாசத்தை விடவே இல்லை. Maybe you and I are living in a similar situation. ஒருவேளை நீங்களும் நானும் கூட அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வாழ முடியும். When you listen to the word of God, கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கும்போது this man became God fearing. இந்த மனுஷன் தேவ பயபக்தி உள்ளவனானான். You know, when they spoke about the things that has never happened till now. இதுவரைக்கும் காணாத காரியங்களை பற்றி அவன் கேள்விப்பட்டான். He was not questioning God. ஆண்டவரிடத்தில் அவன் அதை பற்றி கேள்வி கேட்கவில்லை. He took it as a warning for himself.
அவன் தேவ எச்சரிப்பாக எடுத்துக்கொண்டான். And he became a heir to faith which comes by faith. This righteousness that comes by faith. விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு அவன் சுதந்திரவாளியானான். I want to say one thing and close now. ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். Jesus will come like a thief one day. இயேசு கிறிஸ்து திருடன் வருகிற விதமாய் இந்த பூமிக்கு திரும்பி வருவார். I don't like frightening people. எனக்கு ஜனங்களை பயமுறுத்துவது பிடிக்காது. Oh, even tonight he will come. ஒருவேளை இன்னைக்கு இரவு கூட ஆண்டவர் வரலாம். Are you ready? நீங்க ஆயத்தமா? As a teenager, I listened to one message like this. நான் இப்படிப்பட்ட ஒரு செய்தியை நான் வாலிபனா இருந்தபோது கேட்டேன். Teenager, just about maybe 10, 11, 12. 11-12 வயதா இருக்கும். In the convention in Viluppuram. விழுப்புரத்தில் இருக்கிற ஒரு கன்வென்ஷன்ல கேட்டேன். I was shivering. எனக்கு ரொம்ப பயத்துல நடுக்கம். I went to my mother. நான் எங்க அம்மாட்ட போய் கேட்டேன். Mama, what happens when Jesus comes tonight? அம்மா இன்னைக்கு நைட் இயேசு கிறிஸ்து வந்துட்டா என்ன பண்றது? She said, come on, kneel down on the sand now. அப்போ எங்க அம்மா சொன்னாங்க, வா இங்க வந்து மணல்ல முழங்கால் போடு. Oh, immediately evangelistic crusade. உடனே அப்பவே எனக்கு ஒரு சுவிசேஷ கூட்டம் நடத்திட்டாங்க. She put her hands upon my head and said, Lord, save this boy right என் now. தலை மேல கை வச்சு ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவரே இந்த பையனை ரட்சியும். But as days passed by, ஆனா நாட்கள் போக போக when everything was being delayed, எல்லாம் தாமதமாக ஆக I said, Amma was not right. நான் சொன்னேன், அம்மா சொன்னது சரியில்லை, தப்பு. Jesus didn't come tonight. இயேசு கிறிஸ்து அன்னைக்கு நைட் வரவே இல்லையே. We have to wait for the coming of the Lord Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கணும். Dear brothers and sisters, it's not going to be devastated by water anymore. இனிமே இந்த பூமியிலே பிரவாகத்தினால் ஒரு அழிவு வராது. But when you listen to this is really, really threatening. ஆனா இது நம்ம கேட்கும்போது ஒருவேளை நமக்கு மிகவும் பயமுறுத்தலாக இருக்கும். The heavens will pass away with a loud voice. வானங்கள் கடகடவென்று அது நகர்ந்து போகும். And the elements will be dissolved with fire. பூதங்கள் வெந்து உருகி போகும். And the earth and the works that are upon it will be burned up. பூமியும் அதிலுள்ள கிரியைகள் எல்லாம் அது உருகி போகும். Since all these things are going to be dissolved, இவை எல்லாம் இப்படி அழிந்து போகக்கூடியதாக இருக்க, what sort of persons ought you to be in the lives of holiness and godliness? இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். Do you think the days of Noah are far away? நோவாவுடைய நாட்கள் மிக தூரமாக இருக்கிறது என்று நினைக்கிறீர்களா? Just look around in society. நம்மை சுற்றி நடக்கிற சமுதாயத்தில் நடக்கிற காரியங்களை பாருங்கள். How families are getting disturbed. இன்னைக்கு குடும்பங்களில் எத்தனை விதமான பிரச்சனைகள். Children don't obey to the parents. பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறதில்லை. Don't care about the parents. பெற்றோரை பற்றி அவங்களுக்கு கவலையே இல்லை. This is the most threatening thing what I have seen. இப்போ நாம் பார்க்கக்கூடிய மிக பயமுறுத்தக்கூடிய ஒரு காரியம் இதுதான். Many parents said like this in olden days. பழைய நாட்களில் நிறைய பெற்றோர்கள் இப்படி சொல்லி கொண்டிருந்தார். When I have boys, they will take care of me. எனக்கு பையன் இருந்தா போதும், அவன் என்ன பார்த்துக்குவான். எங்க பார்த்துக்கறான்? There are good exceptions. ஒருவேளை ஒரு சிலர் இருக்கலாம். There are some people who have left everything because of the parents. தங்களுடைய பெற்றோருக்காக எல்லாவற்றையும் விட்டு வந்து நிறைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். Even in our congregation. நம்முடைய சபையில கூட இருக்கிறார்கள். Hats off to you. அப்படிப்பட்டவர்களை நான் உண்மையாகவே வணங்குகிறேன். May the Lord bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. For everything what you have done. நீங்க உங்களுடைய பெற்றோர்களுக்காக செய்த எல்லாவற்றுக்காக. You know, one rich person is here in Trichy. திருச்சியில ஒரு மிக பணக்காரர் ஒருத்தர் இருக்கார். He is a well-known engineer. அவர் வந்து நன்றாக பிரபலமான ஒரு இன்ஜினியர். I told him one day I have a desire. ஒரு நாள் அவரை பார்த்து சொன்னேன், எனக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது. I want an old age home for men and women. நான் வந்து ஆண்களுக்காக பெண்களுக்காக ஒரு முதியோர் இல்லத்தை கட்ட விரும்புகிறேன். Maybe 50 people. ஒருவேளை 50 பேர் மட்டும் அங்க இருந்தா போதும். He said, Pastor, don't worry, I will design everything for you. அவர் சொன்னார், சரி பாஸ்டர், உங்களுக்காக அந்த கட்டடத்தை நான் வந்து உங்களுக்கு டிசைன் பண்ணி I தரேன். will get the permission from the government. நான் கவர்மெண்ட்ல இருந்து அதுக்காக பர்மிஷன் வாங்கி தரேன். He is a very influential person. அந்த மனுஷன் மிகவும் நல்ல செல்வாக்கு நிறைந்தவர் தான். And then he said like this. அதுக்கு அப்புறம் இப்படி சொன்னார், Pastor, when you build that home, பாஸ்டர், அந்த முதியோர் இல்லத்தை நீங்க கட்டும்போது I must be the first person there. நான் தான் வந்து அங்க முதல்ல சேரலான்னு இருக்கிறேன். I said, you have 3 children? நான் சொன்னேன், உங்களுக்கு தான் 3 பிள்ளைகள் இருக்காங்களே. All are well off. எல்லாரும் நல்ல பணக்காரர்களா தான் இருக்கிறாங்க. Pastor, he said, I am deeply hurt. அவர் சொன்னார், பாஸ்டர், நான் ரொம்ப காயப்பட்டேன். I am deeply hurt. நான் ரொம்ப ஆழமாக காயப்பட்டு விட்டேன். If there is a home like that here in Trichy, அப்படி திருச்சியில ஒரு முதியோர் இல்லம் இருந்தா I will surely come to that home. நான் நிச்சயமா அந்த இல்லத்துல வந்து சேர்ந்து கொள்வேன். Just look around. You will see what's happening around us. நம்மை சுற்றிலும் நடக்கிறதான காரியங்களை பாருங்கள்.
all the evil things that are happening around us. இப்பொழுது நம்மை சுற்றி நடக்கிறதான எல்லா தீமையான காரியங்களும். I want every eyes to be closed in the presence of the Lord. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்திலே கண்களை மூடும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். That we say, Lord, days are evil. இன்றைக்கு நடக்கிறதான காரியங்கள் எவ்வளவோ தீமையான காரியங்களாக இருக்கிறது. The heart of man is constantly evil. மனுஷனுடைய இருதயம் நினைவுகள் எல்லாம் நித்தம் பொல்லாங்கானவைகளாக இருக்கிறது. They do everything without any conscience. அவர்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் மனசாட்சி இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். Just promising here and doing another thing. இங்க ஒரு காரியத்தை செய்வேன்னு சொல்றது, அங்க போய் வேறொரு காரியத்தை செய்யறது. Inside the church, but evil in heart. சபைக்குள்ள தான் இருக்கிறாங்க, ஆனா இருதயம் முழுவதும் பொல்லாங்கான காரியங்கள். Trying to build the ministry of Jesus. இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தை கட்ட விரும்புகிறார்கள், but not part of the ark. ஆனா கர்த்தருடைய திட்டத்தினுடைய ஒரு பங்காக இருக்கவில்லை. Just they work together, that's all. They just work together. அவர்கள் எல்லாம் இணைந்து தான் அந்த பணியை செய்தார்கள். To give a holy appearance. வெளிப்படையாக ஒரு பரிசுத்த தோற்றத்தை கொடுக்கும்படியாக. Oh, people must think I am very pious. ஓ, ஜனங்க என்ன பார்த்து நினைக்கணும், நானும் ரொம்ப பயபக்தி உள்ள ஒரு நபர் தான் என்று. But in the hearts they are constantly evil. ஆனா அவருடைய இருதயங்களிலோ நித்தமும் பொல்லாப்பு. Maybe you know relatives, friends who have now come to the faith on the Lord Jesus Christ. ஒருவேளை உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வரலாம். We just want to join together and pray for them right now. ஒருவேளை கர்த்தருக்குள்ள வராமல் இருக்கிற உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் இருந்தால் அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். Just pray for them, say, Lord, they should come to you right now. ஆண்டவரே, அவர்கள் உம்மண்டை வர வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கலாம். So they come to the righteousness of Jesus through faith alone. விசுவாசத்தினாலே மாத்திரம் தேவனுடைய நீதிக்குள்ளாக அவர்கள் கடந்து வர முடியும். Lord, help us to be faithful in this society. ஆண்டவரே, இந்த சமுதாயத்தில் உமக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்தரலாம். When people are heaping so much of scorn upon us, ஜனங்கள் எங்களை பார்த்து பரியாசம் பண்ணும் பொழுது, எங்களை பார்த்து அவர்கள் சிரிக்கும் போது, Lord, help us to be truthful to you. ஆண்டவரே, உமக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு நீர் உதவி செய்தருளுவீராக. To run the race properly. ஆண்டவரே, எங்களுடைய ஓட்டத்தை நாங்கள் சரியாக ஓடி முடிக்க, keeping our eyes fixed on Jesus. ஆண்டவரே, எங்களுடைய கண்களை உம்மீது நாங்கள் பதிய வைக்க, who's the beginner and ender of our faith. ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாக்கி உம்மை நோக்கி ஆண்டவரே நாங்கள் ஓட. Let us open our mouths and keep on praying for a few minutes. வாய்களை திறந்து ஒரு சில வினாடிகள் நம்ம ஜெபிக்கலாமா? That God really helps us through the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே தேவன் நமக்கு உதவி செய்தருளும்படியாக. Lord, we want to be close to you. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு அருகாமையில் இருக்க விரும்புகிறோம். But Lord, we want to do your will and fulfill your plans. ஆனால் ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தையும் உம்முடைய நோக்கத்தையும் நாங்கள் நிறைவேற்ற விரும்புகிறோம். Let us really open our mouths and keep on praying. வாய்களை திறந்து சத்தமாக நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். ஒவ்வொரு நாளிலும்